இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 1980ஆவது ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்த்துட்ருக்கோம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். முதல் 3 இடத்துல யாரெல்லாம் இருக்கா, அவங்க எந்தெந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கு, 2வது இடத்துல யார் இருக்கா, 3வது இடத்துல யார் இருக்கா, எந்த கட்சி இருக்காங்க, எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்கும். எந்த வேட்பாளர் போட்டியிட்டாங்க, அவங்க பெற்ற வாக்குகள் எத்தனை, அவங்க வாக்கு சதவீதம் எத்தனை, மொத்த ஓட்டு எத்தனை, வெற்றி வித்தியாச ஓட்டு எத்தனை, பதிவு செய்த வாக்காளர்கள் எத்தனை, எல்லாவற்றையும் தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளை பார்த்துட்ருக்கோம். அதிமுக முதலிடத்தில் இருக்குது. ஜான் வின்சென்ட் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. இவங்க பெற்ற வாக்குகளை நம்ம பார்க்கணுன்னா 36,725 ஓட்டு வாங்கி இவங்க முதல் இடத்துல இருக்காங்க. 52.18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றதாக நம்ம பார்க்குறோம். ஜான் வின்சென்ட் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, முதல் இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஜெய் தங்கராஜ் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி சார்பாக ஜெய் தங்கராஜ் அவர்கள் அவங்க பெற்ற வாக்குகள் 32,676 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.43% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல காங்கிரஸ் கட்சி இருக்குது. 3வது இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணுன்னா, சுயேட்சை வேட்பாளர் சுப்பா ரெட்டியார் அவர்கள் போட்டிக்கிட்டு இருக்காங்க வேட்பாளராக. 440 ஓட்டு வாங்கி 0.63% ஓட்டில் புதியவராகவும் இருக்காங்க. குறைஞ்ச ஓட்டு வாங்கியிருக்காங்க சுயேட்சையாக நின்று. இப்போ முதல்ல 2 இடத்துல இருக்கவங்களுடைய வெற்றி வாக்கை நம்ம பார்க்கணுன்னா, 4,049 ஓட்டு குறைவாக பெற்று காங்கிரஸ் தோல்வி அடைந்திருக்கு. 4,049 ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி வேட்பாளராக ஜான் வின்சென்ட் அவங்க இருக்காங்க. மொத்தம் டோட்டலாக பதிவான வாக்குகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். இவங்க இப்போ அதிமுக வெற்றி பெற்றதாக இருக்குது. ஜனதா கட்சியிடமிருந்து அதிமுக வெற்றி பெற்றதாக நம்ம பார்க்குறோம். 1980ஆம் ஆண்டு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு.